ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு கோழிக்காக ஒரு கொட்டா போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலாக இருந்த இடம் தான். அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் கோழி வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே வந்து அவுத்தி செடி போட்டிருப்போம். பாருங்கள், நான் அதை இந்த பக்கமும் அவுத்தி செடி இருக்கும், அந்த பக்கமும் அவுத்தி செடி இருக்கும். இந்த கொட்டா போடுற இடத்துல இருந்ததை மட்டும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். சரி, அதாவது இதுக்குள்ளாரையே கோழி வளர்க்கலான்னு முடிவு பண்ணதுனால இங்கே உள்ளாரையே போட்டுக்கலாம். ஏற்கனவே வெளியே ஒன்று இருந்துச்சு, ஆனால் அதை எடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு இங்கே உள்ளாரையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இது சுற்றி இப்போ நாங்கள் வந்து வலை கட்டியிருக்கனால அதுக்குள்ளாரையே வளரட்டும் அப்படின்றதுனால வந்து இந்த கொட்டை போட்டிருக்கோம். ஏன்னா வலையை விட்டு பறந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி கொட்டை போட்டோம் அப்படின்னா இந்த வெயில் டைமில் மழை டைம்லலாம் உள்ளே போய் அடைஞ்சிரும். அப்புறம் அந்த பழக்கத்துக்கே வந்துடும். சின்ன கோழிலேருந்து உள்ளாரையே விட்டோம் அப்படின்னா அந்த பழக்கத்துக்கே வந்துடும். அதனால தான் இதுக்குள்ளார வளர்த்துட்ருக்கோம். அங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இதில் தான் தண்ணி வரும். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே தண்ணி பாயிற இடம் தான். ஆனால் இங்கே மட்டும் போகாமல் பார்த்துக்கிற மாதிரி தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது சுற்றி, அதாவது இதுக்குள்ளார என்னென்னு பார்த்தா ஆட்டுக்காக தான் நாங்கள் எல்லாம் தீவனம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா அவுத்தி இருக்கும், அப்புறம் பட்டுப்பூச்சி செடி இருக்குது, அப்புறம் சவுண்டும் இதிலே தான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வேலி மசால் வந்து ஒரு செடி இருந்தால் போதுங்க. அதோட விதை விழுதுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக, அதாவது அந்த வயலே வந்து வேலி மசாலாவாக வந்துடும். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே விதை சின்ன சின்னதாக செடி இருக்க மாதிரி இருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால் தான். ஒரு 1 2 செடி தான் இருந்துச்சு, அதுலேருந்து விதை விழுந்து அப்படியே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாகவே வேலி மசால் தான். சரி, எப்படியும் இதில் எல்லாமே ஆட்டுக்கு தான் தீனி இருக்குது, சரி வேலி மசாலாவும் சேர்ந்து வரட்டுமே அப்படின்றதுனால விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார எல்லாம் கோழி மேய்ஞ்சிட்ருக்கும். அதாவது ஒரு சில கோழிங்கெலாம் வந்து உள்ளாரே இப்போ இருக்க பழகிடுச்சு. நாங்கள் உள்ளாரையே அப்படியே நைட்டும் மூடி வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ தான் குஞ்சு பறித்த கோழி. இது வந்து உள்ளாரையே இருந்த பழக்கத்துக்கு கோழி குஞ்சு கூட்டிகிட்டு உள்ளாரையே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன நாங்கள் இது எதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா, வெளியே வந்து கீரிப்பில் அதிகம் தீவன காட்டிலலாம் வந்து பிடிச்சிருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வலையை கட்டி ரெடி பண்ணோம். ஆனால் அந்த கீரிப்பில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலையவே ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளே வருது. ஆனால் அந்த ஓட்டையை வந்து நாங்கள் திரும்ப அது போடுற இடம்லாம் அடைச்சிக்கிட்டே வந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது அந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னங்கன்று வச்சுருக்கோம். அப்படியே வெளியே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஆடு மாடு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மரம், எங்களுக்கு வந்து இந்த மரம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மதியத்தில் வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக நல்லாயிருக்கும் எங்களுக்கு மாடு கட்டுறதுக்கு அப்படின்னா. இந்த தென்னை மரம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா லகடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு பெரிய கோழியை கூட கவ்வி தூக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குது. அது இப்போ இதுக்கு சரி அந்த கீரி பிள்ளைக்கு ஒரு வழி பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த லகடுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா தென்னை மரம் இங்கெல்லாம் மரம் செடியே இருக்கனால நல்லா வந்து உட்காந்து பிடிச்சிட்டு போயிடுது. அதுக்கிட்டேருந்து காப்பாற்றலான்னு இப்படி பண்ணால் இப்போ இதுக்கு வந்து அது நல்லா வசதியாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துலையே இருக்கனால வந்து பிடிச்சிட்டு போயிடுது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி இந்த கொட்டை போட்டதுக்கு அப்புறமாவது பார்க்கலாம். ஆனால் இந்த லகடுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. லகடா ரெகுடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொட்டை போடுற வேலை பார்த்திங்கன்னா பாதி முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே மேலே பார்த்திங்கன்னா வலை கட்டி வச்சுருக்கோம். கீழே இது வந்து ஏற்கனவே பழைய கொட்டாயில் வந்து போட்டிருந்தோம் அந்த வலை. அது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி தான் இருக்குமா. அதுக்கு கீழே அதனால் இல்லாததுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பேனல் ஷீட்டையே வந்து கீழேயும் போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஏதாவது கீழேயும் போட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஹோல்ஸும் இருக்காது. அதனால் உள்ளார வந்து எந்த ஒரு பூச்சிப்புழும் வராது. அந்த பிளான் பண்ணி சரி இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சுற்றுச்சூழல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரேட் போகுதுன்னு சொல்கிறாங்க. அதான் நாங்கள் வளர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது சுத்தமான நாட்டுக்கோழி. அதிகம் பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே போகவே போகாது. அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.